பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஏசப்பா ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2 குருடங்களை பாக்குறாங்க. அந்த 2 குருடங்க வந்து கேக்குறாங்க ஏசப்பா கிட்ட, எங்களுக்கு கண் பார்வை கொடுங்கன்ட்டு. அதுக்கு ஏசப்பா உங்களை பார்த்து கேக்குறாங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்னைய, அப்ப நான் உங்க ஆட்கள் அற்புதம் செய்யறேன்ட்டு. அதுக்கு அந்த குருடங்க சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு கண் பார்வையை கொடுத்தாருங்க. ஏசப்பா கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஏசப்பா நம்புறீங்களா? ஐ லவ் ஜீசஸ்ங்க, ஏசப்பா நான் நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். அவரை நம்பினா மட்டும்தான் அவர் அற்புதம் செய்வாரு. அந்த குருடங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்ட்டு. நீங்க டெய்லியும் ஜெபம் பண்ணினே இருக்கீங்க, ஆனா விசுவாசமே இல்லாம ஜெபம் பண்றீங்க. மகனே மகளே, நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாருங்க. கடுகளவு விசுவாசம் கூட மலையை பெருக்கத்துல அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுமா? நீங்க வச்சிருக்க அந்த சின்ன விசுவாசம் உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாத்துங்க. அந்த கண்ணு தெரியாத குருடங்க ஆண்டவரை நம்பினாங்க, அவங்க வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமா மாத்துவாருங்க. நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற உங்க பிரச்சனை இன்னைக்கு மாற போகுது. ஏசப்பா இன்னைக்கு மாத்த போறாரு. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.